இட்ஸ் சாட்டர்டே அண்ட் ஈவினிங் 5:30. ஊரில் அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஹார்லிக்ஸ் வந்து நிறையவே வந்திருந்ததுன்னு சொல்லிட்டு அம்மா ஊருக்கு எனக்கு ஒன்று கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு காலையிலேக்கு க்ரீன் தோசை தான் பண்ணியிருந்தேன். இந்த பச்சைப்பயிறு தோசை ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். சூப்பர்பாக டேஸ்ட் இருந்தது. அடிக்கடி செய்யணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ கூடவே எனக்கு தேங்காய் சட்னி சாப்பிட்றதுக்கு பதிலாக வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்லாமே அப்படின்றதுக்காக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு முந்தின நாள் வச்ச ரைஸ் மிச்சம் இருந்ததுனால அதையே தாளித்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணிவிட்டு ரசமும் முன்னாடி நாள் சேர்த்தே வச்சிட்டேன். எப்போவுமே 2 டேஸ்க்கு வர மாதிரி தான் வச்சுருவேன். மதியம் லஞ்சுக்கு ஃப்ரைட் ரைஸ், வடாம் அண்ட் ரசம் தான். மோஸ்ட்லி ஹோட்டல் ஃபுட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கு பதிலாக வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாமே அப்படின்றதுக்காக தான் செஞ்சுருந்தேன். எப்போயுமே ஈவினிங் ஆனோடனே ஒரு டீ குடித்தா தான் நம்ம எனர்ஜியெல்லாம் ரீகெயின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஈவினிங் டீ குடிச்சிட்டு நைட் டின்னருக்கு சப்பாத்தி அண்ட் ஃப்ரைட் ரைஸ்க்கு போட்ட குடமிளகா வந்து மீதி கட் பண்ணது இருந்தது. ஸோ அதையே வச்சு சப்பாத்தி அண்ட் கேப்சிகம் கிரேவி தான் பண்ணி சாப்பிட்டேன். என்னோட டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.